ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஆன் பெண் 2 பேரும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு தேவையான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டுன்னு வாங்க பார்க்கலாம். மாதுளப்பழம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஃபேஸ் நல்லா ஒரு நம்மளுக்கு பிங்க் ஷேடாக மாற்றி கொடுக்கும். இது நம்ம கண்டினியூவாக பண்ணாக்கா 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டோம்னா அந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்காது. அதனால் முயற்சி பண்ணுங்க. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது கடல மாவு. நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அது எல்லாமே ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட ஆயில் ஸ்கின்னு கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்து அரிசி பவுட்ரு. இது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்ரு. க்ளோ ஸ்கின்னு பிரைட்னஸ்ஸு பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கிறது கூட நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்க. அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எவ்வளோ எடுத்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். அப்படியே நீங்கள் குளிக்கும் போது கூட உங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபுல் பாடிக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். குளிச்சு ஆகிட்ட பிறகு லாஸ்ட் டைமில். இப்போ இது ஃபேஸ்க்கோ கழுத்துக்கோ எப்படி யூஸ் பண்ணுறது, அன்றைக்கே நீங்கள் செஞ்சு இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நல்லா இருக்காது, ரிசல்ட்டே கிடைக்காது. அப்பப்போ நீங்கள் செஞ்சு ஏன்னா காலையில் ஒரு ட்ரூப் நீங்கள் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சிங்கன்னா நார்மல் இடத்துல அதாவது ஃப்ரிட்ஜில் திரும்ப சாயங்காலம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்தாலும் போதும். கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சு ஒரு 2 டைமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்போவே இந்த மாதிரி கடல மாவு, அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா பிரைட்னஸ்ஸு க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கிறதோ கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஜூஸ் எடுக்குதுன்னு காட்டுறவாங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ இதை இதிலே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க. தேவையான அளவுக்கு ஃபுல் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ எந்த அளவுக்கு வேணும் நான் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஜூஸு. ஏன்னா திரும்பி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கிறேன். திரும்பி சாயங்காலம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் இதுலேயே ஜூஸு இங்கே பாருங்கள் இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேந்தானா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ நான் அடுத்து இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா சூப்பரான ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும் பாருங்க. தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக. அடுத்து இதில் நான் சேர்க்க வேண்டியது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இது நல்லா இந்த ரோஸ் வாட்டரும் கடல மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மாதிரி டைப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோமோகிரானேட்டில் அதாவது மாதுளை பழத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கின்னு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு தேவை இருந்தாக்கா இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்காதீங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதுளப்பழ ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின் இந்த மாதிரி எல்லாம் நல்லா க்ளோவாக பிரைட்னஸாக நல்லா பிங்க் ஷேடாக நம்ம முகம் மாறணும் அப்படின்னாக்கா நம்ம திரும்பியும் இப்போ இது மிச்சம் இருக்கிறது இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு திரும்பி மாதுளப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும், அளவுக்கு மீறி சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் ரோஸ் வாட்டர் எவ்வளோன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லை. நம்ம சைடு இப்போ நான் செஞ்சுருக்கிறது மாதுளை பழத்தில் தான் ஃபேஸ் பேக்கு. அதனால மாதுளை பழத்தான் மெயின் நம்மளுக்கு வேணும் அந்த ஜூஸு.
அதுக்கு தான் ரோஸ் வாட்டர் கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா பொருளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது மிக்ஸ் பண்ண ஆன பிறகு, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பவுடரே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை மீடியம் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அரிசி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதுளப்பழம் அதுலேயே மிக்சியிலே போட்டு அப்படியே நீங்கள் ஜூஸ் எடுக்காத அந்த மாதுளப்பழம் ஃபுல்லாக அப்படியே போட்டு இது 3ம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இல்லை வெறும் மாதுளப்பழமும் கடலைப்பருப்பு அதாவது அரிசி இது போட்டு நீங்கள் அரைச்சி ஆன பிறகு நீங்கள் அது எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பார்த்துன்னு அப்புறமா நீங்கள் வேண்டாம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அரைச்சிங்கன்னா ஆகாது. ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் கொஞ்சம் போடுறது, கொஞ்சம் முகத்துக்கும் கழுத்துக்கும் நம்ம போடுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அரிசியோ அரைச்சி பவுட்ரு பண்ணி ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கும் சரி எது செஞ்சாலும் நம்மள பாடிக்கு ஃபுல் பாடிக்கு ஸ்க்ரப் செஞ்சோ இல்லை முகத்துக்கு ஸ்க்ரப்பு இல்லை ஃபேஸ் பேக் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி பவுடர்லாம் செஞ்சு வச்சுக்கோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடையும் நான் அரைச்சி எதுக்கு இருந்தாலும் செய்யணும்னு இல்லை. அதனால நான் வீட்டில் இருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டு இருக்கிற கடலைப்பருப்பு, அரிசி, உளுந்து, பச்சை பயிறு இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கழுவிட்டு காய வச்சுடுவேன். காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரெல்லாம் இதான பிறகு உடனே அரைச்சிக்கணும். ரொம்ப காய வச்சோம்னா திரும்பி அது ரொம்ப ரஃப்பாக அதாவது கெட்டியாக இருக்கும். மிக்சியில் பிளேடும் போயிடும் ஜாரில். அதனால கொஞ்சம் காஞ்ச பிறகு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்தோ போட்டு அரைச்சி வச்சுன்னு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும்னா இப்போ நம்ம ஒரே ட்ரிப்பு மைசூர் பருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கும் போது அதை ஜெலிக்கிற இல்லைங்களா, அந்த ஜெலிக்கும் போது நல்லா அரைச்சிக்கணும். அதுக்காக கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலான்னு இல்லை. நல்லா அரைச்ச பிறகு ஒன்று நம்ம ஜெலிக்கும் போது அந்த துப்பி வரும். ரொம்ப கொஞ்சம் குறன்னு இருக்கிறது. அந்த குறன்னு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. நீங்கள் எந்தெந்த பொருள் இதெல்லாம் அரைச்சி வைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கு நீங்கள் குளிக்கும் போது தயிரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்ட பிறகு குளிச்சாயிட்ட பிறகு நல்லா ஒரு ஃபுல் பாடி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பலன் இருக்கும். ஏன்னா அத்தனையோ பொருளை சேர்த்து நம்ம முகத்துக்கும் சரி நீங்கள் உங்கள் ஃபேஸ் பேக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு தான் இல்லை, குளிக்கும் போது யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பேக்கு கூட அந்த மாதிரி நம்ம அரைச்சி இருக்கிற அத்தனை பொருளுதோ அந்த குறன்னு எடுத்து வச்சு கொஞ்சம் தயிரில் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும் முகம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கலக்கிட்டு உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டுன்னு. வீக்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ரொமோகிரானேட்டு அதாவது மாதுளப்பழம் ஜூஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக தேவை. ஃபேஸ் பேக் பண்ணாலும் சரி, ஃபேஸ் க்ரீம் பண்ணாலும் சரி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.